மேஸ்திரி சார், இனிமே இவருதான் இங்க இன்சார்ஜ். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல ஆக்சுவலாக அந்த பணம் எனக்காக வாங்கல, மேனேஜர் சுஜாதாவுக்கு அவசரமாக தேவைப்பட்டுச்சான். பாத்துக்கிற வா வா. டேய் நில்டா. என்னம்மா? என்னடா இது புது பழக்கம்? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போனுங்கிறதெல்லாம் மறந்து போச்சா? இல்ல உன் பொண்டாட்டி தான் மறக்கடிச்சிட்டாளா? ஏமா இப்ப என்ன ஊருக்கா கிளம்பி போயிட்டோம்? உன் கண் எதிரில தானே நிக்கிறோம், அதுக்குள்ள என் குத்தம் கண்டுபிடிக்கிற? ஏமா நான் ஊருக்கு போறது உனக்கு தெரியாதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லல? நந்து, இப்ப நீ ஊருக்கு போறத பத்தி நான் கேக்கல. சந்தியாவ கூட கூட்டிட்டு போறியே, அதையே என்கிட்ட சொல்லலன்னா கேக்குற. மரியாதைங்கிறதுனா என்ன? பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சந்தியாவுக்கும் அவ குடும்பத்துக்கும் தான் தெரியல. ஏண்டா இப்ப அந்த பழக்கத்தை உனக்கும் கத்து கொடுத்துட்டாளா? என்னம்மா ஊருக்கு கிளம்புறப்ப இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாதா? முரளிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு இவ பயங்கர மூடோட்ல இருந்தா. இவ இப்படி இருக்கிறதுனால தனியா விட்டுட்டு ஊருக்கு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஆபீஸ் டூரை கேன்சல் பண்ணவும் முடியாது. அதான் இவளையும் ஊருக்கு கூட்டிட்டு போனா இவளுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா நானும் பீஸ்ஃபுல்லா என் வேலையை பார்க்க முடியும் தான் அப்பா கிட்ட கேட்டேன். அவரும் தாராளமா கூட்டிட்டு போ, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னாரு. இத பேசுறப்போ நைட்டு 12 மணி. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அப்போ வந்து உன்னை எழுப்பி சொல்ல சொல்றியா? சரி காலையில சொல்லலான்னு விட்டுட்டேன். அம்மா நான் என்ன ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு போறேன்? என் ஒய்ஃப தானே கூட்டிட்டு போறேன். இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? பெரிய தப்பு தாண்டா. நீ ஃப்ரீயா இருக்கும்போது அவளை சினிமா, ஹோட்டல், பீச், பார்க்னு எங்க வேணா கூட்டிட்டு போ. ஊர் ஊரா வேணும்னாலும் கூட்டிட்டு போ. அது இப்ப பிரச்சனையே இல்ல. ஆனா இப்ப நீ பிசினஸ் விஷயமா ஊருக்கு போற. அங்க நாள் பூரா உனக்கு 1008 வேலை இருக்கும். அங்க போய் சந்தியா என்னடா பண்ணிட்டு இருப்பா? சும்மா ஹோட்டல் ரூம்ல உட்காந்துட்டு பொழுதுதானே போயிட்டு இருக்கோம். இது தேவையா? இன்னொன்னு, உனக்கும் அங்க நிறைய ஈடுபாடோட வேலை இருக்கும். நீ அவ அங்க என்ன பண்ணிட்டு இருப்பா, எப்படி இருப்பான்னு நினைச்சுக்கிட்டே உட்காந்துருப்ப. இந்த தலைவலி உனக்கு தேவையாடா? என்னம்மா சந்தியா, அவன்தான் சொல்றானா? உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி? உங்க அண்ணன் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா அவனுக்கு தானே அதிகமா டென்ஷன் இருக்கும். நியாயமா பார்த்தா முரளிதான் எங்கேயாவது நிம்மதி தேடி வெளியூருக்கு போயிருக்கணும். உங்க அண்ணன் போயிட்டானா? உன் அண்ணனுக்கு அப்படி ஆனதுக்காக ஒன்ன மாதிரியே உன் சிஸ்டர்ஸ்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்கேன்னு எங்கேயாவது ஹஸ்பண்ட கூட்டிட்டு வெளியூருக்கா போயிருக்காங்க? போன் பண்ணி கேட்கலாமா? ஊரு உலகத்துல எல்லாம் வீடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதே இல்லையா? எல்லாரும் இப்படியா பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணு மட்டும் புரியுதுமா, கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள சாவி கொடுத்தா குட்டிக்காரணம் போடுற பொம்மை மாதிரி இவன் ஆக்கிட்ட. இப்படி நீ குடும்பம் நடத்தினா விளங்குன மாதிரிதான். தேடி தேடி ஒன்ன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? லட்சுமி, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இப்ப அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்கள வச்சு விசாரணை கமிஷன் நடத்திட்டு இருக்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சந்தியா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. மாமியார்னா என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க அண்ணனுக்கு நடந்த விஷயம் சந்தியாவை அப்செட் பண்ணிருக்கு. அது அவன் மனசு ரொம்ப காயப்படுத்திருக்கு. அதை தாங்க முடியாம தான் நந்து நேத்து நைட்டு என்கிட்ட வந்து கேட்டான். நான் தான் கூட்டு போறான்னு சொன்னேன். இதுல உங்ககிட்ட சொல்லாத பெரிய தப்பா? ஏண்டி சந்தியா என்ன கேட்ட? உன்ன மாதிரி மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் மூட் அவுட் ஆகி ஊருக்கு போறாங்களான்னு கேட்டல? ஏண்டி உனக்கு பசிச்சா நீ சாப்பிடுற, மத்தவங்க எல்லாருக்கும் பசிக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியா சாப்பிடுற? அதே மாதிரிதான் சந்தியாவும். தேவையில்லாம மத்தவங்களோட கம்பேர் பண்ணாத என்ன? இதே நந்து இங்கேயே இருந்தான்னா சந்தியா ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதே.
நியாயமா பார்த்தா இது உனக்கு தாண்டி அசிங்கம். நீ மட்டும் இப்படி கரிச்சு குட்டுற மாமியார இல்லாம அன்பா ஆறுதலா இருக்கிற மாமியாரா இருந்திருந்தா நந்து ஏன் சந்தியா ஊருக்கு கூட்டு போறா? நீ நல்லா பார்த்துப்பேன்னு இங்கேயே விட்டுட்டு போயிட மாட்டான். இன்ஃபேக்ட் இப்போ சந்தியா இருக்கிற மனநிலையில உன்னை பார்த்து பயந்துதான் ஊருக்கு கூட்டு போறான். அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மனுஷியா இருக்கிற வழியை பாரு. ஏண்டா நான் தான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் 2 பேரும் ஊருக்கு கிளம்பாம நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ட்ரெயினுக்கு நேரமா இல்லையா? கிளம்புங்க. வரமா வரேன் அத்தை. கிளம்புமா கிளம்பு. அதான் மாமாவே சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார்ல. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க போனாலும் திரும்ப இங்கதான் வந்தாகணும். என்னையும் என் பையனையும் பிரிக்க ட்ரை பண்றியா? பாத்துக்கிறேன். சந்தியா அவ அப்படிதான் படபடன்னு கடுகு மாதிரி தாளிச்சு கொட்டுவாளே தவிர மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. அவகிட்ட சொல்லாம என்கிட்ட சொல்லிட்டு போறீங்கல்ல, அந்த கோவம் தான். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. நந்து சும்மா அங்க போய் பிசினஸ் மீட்டிங்னு அதையே நினைச்சிட்டு இருக்காத. அவளை 4 இடத்துக்கு கூட்டு போ. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோ. மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல புருஷனோட அடையாளம். சரியா? அதுதான் ஒரு யூனிவர்சிட்டியில PhD வாங்குற மாதிரி நீ அந்த PhD வாங்கணும். என்ன? சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு. ஓகே, வரும் மாமா. பாய்மா. என்ன விஷயம் சந்தியா? ஒன்றும் இல்லைங்க. அது வந்து ஸ்டேஷனுக்கு போக டைம் ஆயிடுச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கா? உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி முரளியை பார்த்து சொல்லிட்டு போனோம், அதானே? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அங்க போயிட்டு தான் போறோம். போதுமா? என்ன சந்தியா, அப்பா சொன்ன மாதிரி நான் PhD வாங்கிட்டேனா? வா போலாம். என்ன காலங்கத்தாலே ஸ்வீட்டா? நேத்து டாக்டர் சொன்னதை அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சுகரு பார்டர்ல கால் மேல கால் போட்டு உக்காந்துகிட்டு இருக்குது. எப்ப வேணாலும் குதிப்பேன்னு ஜாக்கிரதை. பார்டர் என்ன, என் பக்கத்திலேயே சேர் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, இந்த விஷயத்த ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணாம விட மாட்டேன். அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? இப்ப பேங்க் தானே போயிட்டு வரேன். ஆமா. ஏன் இன்னைக்கு முரளி வரலன்னு சிவா கிட்ட கேட்டேன். ஆ, அவனே ரொம்ப டல்லா இருந்தான். விஷயத்தை அவன் சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒன்னும் புரியல. லாஸ்ட் வீக் பேங்க்ல முரளிய பார்த்தப்ப அவனை பார்க்க ஏதோ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்கல்ல, முரளி கூட ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னான்ல, அது கேன்சல் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நீ ஏன் பாரதி அம்மா அதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நாம நினைச்சது நடக்கிறதுக்கு the door is open. விளையாடாதீங்க. முரளியோட கல்யாணம் ஏன் கேன்சல் ஆச்சு அது சொல்லுங்க. போன சண்டே முரளி அவங்க ஃபேமிலி சிவா எல்லாரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபார்ம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு போயிருக்காங்க. முகூர்த்த தேதி கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா தட்டு மாத்துற டைம்ல அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, முரளி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. என்னங்க சொல்றீங்க? பொண்ணோட சம்மதத்தை கேட்காம அவங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு கூட பொண்ணு வீட்டுக்காரங்க முரளி கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசி மாப்ள நாங்க போயிட்டு வரோம்ல சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாம் கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் யாருமே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஆரம்பத்துல முரளிக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. சிஸ்டர்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதால தான் போய் பார்த்திருக்கான். அந்த டைம்ல காவ்யா மேல முரளிக்கு ஒரு கிரஷ் இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணை சரியா கூட பார்க்காம பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஆனா அவங்க சிஸ்டர்ஸ் நல்ல இடம், இதை விட்டுறக்கூடாதுன்னு
அந்த பொண்ணு வீட்டுல நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் முரளி ரொம்ப பிடிச்சிருந்தது போல இருக்கு. முரளி பர்த்டே அன்னைக்கு அந்த பொண்ணு ஏதோ ஆசையா முரளி கிட்ட பேச வர முரளி அந்த பொண்ணை ஏதோ சொல்லி மூட் அவுட் பண்ணிட்டானா. அந்த பொண்ணு அழுது பெரிய ரகலை பண்ணிருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அந்த பொண்ணு வெயிட் பண்ணி முரளி அசிங்கப்படுத்திருக்கு. என்ன பொண்ணு அவ? இப்படியா இருப்பாங்க? பாவம் முரளி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். இப்படி 10 பேர் முன்னால பிடிக்கலன்னு சொல்றப்ப மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இரு, முரளிய பத்தி இவ்வளவு எமோஷனலா ஃபீல் பண்றதுக்கா நான் ஸ்வீட் கொண்டு வந்தேன். முரளியோட பிரசன்ட் வருத்தத்தை பார்க்காம ஃபியூச்சர் ஹாப்பினஸ் யோசிச்சு பாரு. கடவுளோட கால்குலேஷன் நமக்கு புரியும். முரளியோட நல்ல மனசுக்கும் நல்ல கேரக்டருக்கும், ஏன் அவனோட எதிர்காலத்துக்கும் இதை விட ஒரு பெட்டர் பொண்ணு வரணும்னு இருந்தா இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போறதும் சந்தோஷமா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுற விஷயம் தானே. யோசிச்சு பாரு. நீங்க என்ன சொல்லுங்க, முரளிக்கு நடந்த இந்த விஷயத்தை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முரளி என்ன ஒரு 10 பேர் முன்னாலேயே அந்த பொண்ணை அவமானப்படுத்தினா அது தப்புன்னா அந்த பொண்ணு முரளிக்கு போன் பண்ணி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அந்த பொண்ணு இப்படி பண்ணதுனால முரளிக்கு மட்டும் இல்ல, 2 குடும்பத்துக்குமே எவ்வளவு கஷ்டம், அசிங்கம், அவமானம். முரளியோட சிஸ்டர்ஸ் இதை நினைச்சு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாரதி, என்ன நீ அவங்க சிஸ்டர்ஸே ஈஸி எடுத்தாலும் நீ வருத்தப்பட்டே தீர்வேன் அடம்பிடிப்ப போல் இருக்க. நாம இன்னைக்கு கஷ்டப்படுறதை யோசிச்சு வருத்தப்படுறதை விட நாளைக்கு சந்தோஷப்படுறதை நினைச்சு திருப்திப்படணும். I am going to celebrate. Yes. இதுவும் கடந்து போகும். இறங்கு சந்தியா, டைம் ஆச்சு. உங்க அண்ணனை பார்த்துட்டு கிளம்பணும்ல. சந்தியா, நான் டிக்கி ஓபன் பண்றேன், லக்கேஜ் இறக்கி வச்சிரு. நாம நம்ம கார்ல பெங்களூர் போல, டிராவல்ஸ் காரை வர சொல்லிருக்கேன். அதுலதான் நம்ம பெங்களூர் போறோம். நம்ம காரை இங்கேயே பார்க் பண்ணி வச்சுட்டு போலான்னு பாக்குறேன். ஓபன் பண்ணிட்டேன், லக்கேஜ் எடுத்து வெளில வச்சிரு. உன்னால முடியுமான்னு பாரு, இல்லனா நான் வரேன். இல்ல பரவாயில்லைங்க, நானே எடுத்துக்கிறேன். சந்தியா, நீ உள்ள போ, நான் காரை நல்லா பார்த்து பார்க் பண்ணிட்டு வரேன். சரிங்க. சந்தியா, என்னம்மா, என்னாச்சு? மாமியார் ஏதோ கோவத்துல திட்டாங்களா? அண்ணே, அவர் சொன்ன மாதிரி நீ ஏப்ரல் ஃபூல் ஆயிட்ட. போன உன்னால அவர்கிட்ட பெட்ல தோத்துட்டேன். தேங்க்ஸ் முரளி, பெட்ல ஜெயிக்க வச்சதுக்கு. மச்சானா இப்படிதான் இருக்கணும். எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உள்ள வாங்க மாப்பிள்ள. உள்ள போங்க.
உட்காருங்க. என்ன ஆச்சு? காலங்காத்தால கதை திறந்து பார்த்தா சந்தியா லகேஜோட நிக்கிறா. யாரா இருந்தாலும் என்ன தோணும்? மாமியார் வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்காங்கிற மாதிரி தானே தோணும். போங்க, அண்ணன் பாவம். அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. அவர் தேவையில்லாம இன்னும் டென்ஷன் பண்ணிட்டீங்க. அண்ணே, நேத்து நடந்த விஷயத்துல நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன். வழக்கம் போல அத்தை வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் என்ன கஷ்டப்படுத்திருச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு அவர் ஆபீஸ் விஷயமா பெங்களூர் கிளம்புறாரு. இந்த மூட் அவுட்ல நான் தனியா இருக்க வேண்டான்னு என்னையும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அதான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் என்ன டென்ஷன் படுத்திட்டியே. மாப்பிள்ள தான் என்னோட விளையாடுறாருன்னா நீயாவது எனக்கு சப்போர்ட்டா வர வேணா? உங்க பக்கத்துல இருக்கப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கா பாருங்க முரளி. நேத்தி நைட்டு முழுக்க உம்முன்னு இருந்தா, இப்ப பாருங்க அவளா இவன் சொல்ற அளவுக்கு மாறிட்டா. என்னோட செல்லம் இல்ல. ஸோ அன்அஃபிஷியலா இது உங்களுடைய செகண்ட் ஹனிமூன், அப்படிதானே? அப்படியும் வச்சுக்கலாம். சந்தியா, உன்னோட ரூம் அதானே? உன்னோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வா. நீங்க தான் இருக்க போற, நான் மட்டும்தான் ஊருக்கு போறேன். இப்ப முரளி இருக்க மனநிலையில அவர் தனியா இருந்தா நேத்தி நடந்த இன்சிடென்ட் அவரை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த நிலையில அவர் கூட இருந்தாதான் சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அப்பதான் பழையபடியே முரளி உற்சாகமா மாத்த முடியும். அப்படி பார்த்தா சந்தியா தானே உங்களோட ஃபேவரெட்டு. சந்தியாவும் இப்போ உங்க கூட இருந்ததா ஹாப்பியா இருப்பா. யூ நோ சம்திங், எப்பவும் அவன் உங்களை மிஸ் பண்ணிட்டே தான் இருப்பா. அதெல்லாம் வேணாம் நந்து, சொன்னா கேளுங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க சந்தியாவை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அவளும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவா. முரளி, என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆனாலும் அவளை பத்தி நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க முன்னாடியே கேட்கிறேன் பாருங்க, சந்தியா நீங்க முரளி கூட இருக்கியா இல்ல ஏன் கூட வரியா? போதுமா முரளி? எனக்கு தெரியாதா? சரி, நான் அப்ப கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய், என்ன இது? நல்ல புருஷனா மனைவிக்கு பிடிச்ச விஷயத்த சரியான நேரத்துல செய்யணும். நான் எப்பவும் செய்வேன். அதுதான் மனைவி நேசிக்கிறதுக்கான அடையாளம். சந்தியா, முரளிய பத்திரமா பாத்துக்கோ. 1 வீக் கழிச்சு நான் வரும்போது கண்டிப்பா பழைய மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஹாப்பியா இருக்கணும். ஓகே, நான் கிளம்புறாங்க. வாமா, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. Thank you very much, Nandu. I will never forget this. நீங்க எனக்கு மாப்பிள்ளை மட்டும் கிடையாது, one of my best friends also. Thanks a lot. இட்ஸ் மை பிளஷர் முரளி. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ ஒன்று சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என் சிஸ்டரை சரியா பாத்துக்கணும்னு. சரியா பாத்துக்கிறேனா? ஓகே, பாய். வரேன் சந்தியா. வாடா. சுஜாதா, இந்தாம்மா. தேங்க்யூம்மா. குட் மார்னிங் கா. குட் மார்னிங்டா. என்ன இவ்வளவு சீக்கிரமா எங்க கிளம்பிட்ட? அமெரிக்கன் லைப்ரரிக்கு போய் சில ரெஃபரன்ஸ் புக் பார்க்க வேண்டியது இருக்கு, அதான். சரிடா. அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது பாசிபிளா இல்லையான்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்க்கா. அக்கா, நான் இப்ப படிக்கிற கோர்ஸோட அட்வான்ஸ் ஸ்டடீஸ் யூஎஸ்ல இருக்காங்கக்கா. அதை முடிச்சிட்டா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸ்ல பெரிய சேலரி பேக்கேஜோட டைரக்ட் பிளேஸ்மெண்ட் ஆக்கா.
ஜஸ்ட் 1 இயர் கோர்ஸ் தான்க்கா. கா, நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் அந்த யூனிவர்சிட்டிலே ஸ்காலர்ஷிப் தராங்கக்கா. இங்கிருந்து யூஎஸ் போற ஃபிளைட் டிக்கெட்டு, யூஎஸ் விசா சார்ஜ், இனிஷியல் ஃபீஸ்னு ஒரு 2 lakhs தான்க்கா ஆகும். ஏண்டா பிரகாஷ், என்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி அது பாசிபிளா இல்லையான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அதுவும் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒருத்தரோட சம்பாத்தியத்துல இவ்ளோ எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ், லோன்ஸ்னு எக்கச்சக்கமா செலவு இருக்கும்போது இது எப்படிடா பாசிபிள் ஆக முடியும் சொல்லு? அக்கா, நீ அது பேங்க் மேனேஜர். என் ஃப்ரெண்டோட அப்பா செக்ரட்டரியில சாதாரண கிளர்க்கா தான்க்கா இருக்காரு. அவரு சரின்னு சொல்லிட்டாரு. ஒரு சாதாரண கிளர்க்கால முடியறப்ப ஒன்னால முடியாதாக்கா?